பண்டைய காலம். ஒரு ஆற்றின் கரையில் வளமும் அமைதியும் நிறைந்த ஓர் அரச நிலம் இருந்தது. அந்த நாட்டில் மக்கள் உழைத்தனர். நிலம் விளைந்தது. ஆறு தண்ணீர் தந்தது. அரண்மனை உயரமாக நின்றது. மன்னனின் ஆணைகள் எங்கும் நடைமுறையில் இருந்தன. மெல்ல மெல்ல அந்த மன்னனின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வளரத் தொடங்கியது. இந்த நாட்டின் செழிப்பு எனது திறமையின் விளைவு. மக்களின் பாராட்டு அவனை சூழ்ந்தது. அதிகாரத்தின் அமைதி அவனை மயக்கத் தொடங்கியது. அவன் பேசும்போது அரங்கம் அமைதியாகியது. அவன் நடந்தபோது பாதை விலகியது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு ஒலி வளர்ந்தது, அகந்தையின் ஒலி. அவன் உள்ளம் மெதுவாக உயர்ந்தது, மற்ற அனைத்தையும் சிறிதாக்கும் அளவிற்கு. ஒரு மாலை பொழுது ஒரு அலைந்தாடும் முனிவர் அரண்மனைக்கு வந்தார். அவரை மன்னன் வரவேற்றான். ஆனால் அந்த முனிவர் எந்த புகழ்ச்சியும் பேசவில்லை, எந்த அச்சத்தையும் காட்டவில்லை. அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அந்த மௌனம் மன்னனை கலங்கச் செய்தது. சிறிது நேரம் கழித்து மன்னன் கேட்டான், இந்த நாட்டின் வளத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? முனிவர் மெதுவாக எழுந்தார். அரண்மனைக்கு அருகில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றைச் சுட்டிக்காட்டினார். இந்த ஆறு என்று அவர் சொன்னார். ஒரு நாளும் நான் தான் தண்ணீர் தருகிறேன் என்று பேசுவதில்லை. நிலம் விளைச்சலை தருகிறது, மக்கள் உழைப்பை தருகிறார்கள், காலம் வாய்ப்பை தருகிறது. ஆனால் ஒருவன் மட்டுமெல்லாம் எனது என நினைக்கிறான். மன்னன் பேசவில்லை. அவன் உள்ளத்தில் ஒரு சுவர் உடைந்தது. அந்த மௌனத்தில் மன்னன் உணர்ந்தான், அதிகாரம் அவனை உயர்த்தவில்லை, அகந்தைதான் அவனை உள்ளே பெரிதாக்கியது. அவன் தலை தாழ்ந்தது, உள்ளம் மெதுவானது. ஆறு தொடர்ந்து ஓடியது, அமைதியாக, எதையும் சொந்தம் கொள்ளாமல். அகந்தை பேசும் இடத்தில் உண்மை மௌனமாக நிற்கும்.